என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கற்றுக்கிறது ஒழுக்கம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கல்வி. நேரம் தவறாமை அது ரொம்ப முக்கியமாக எங்கள் ஃபாதர் கடைபிடிப்பாங்க. ஃபெர்னாண்டஸ் ஃபாதர் இருந்தார் தலைமை ஆசிரியர். நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மாணவன் தான். ஏழை குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். 6வதுலேருந்து 8வது வரையும் ஐயா நல்ல என்னை தூக்கி விட்டார். அவர்கிட்ட தான் படித்தேன். 9லேருந்து 10 ஐயா சாமிநாதன் ஐயா அவங்க தான் என்னை தூக்கி விட்டாங்க. படிப்பேன், சராசரியா படிப்பேன். 10th 382 மார்க் எடுத்தேன். 392 வரையும் கரெக்டாக பாலிடெக்னிக் போட்டிருந்தேன். கிடைக்கல, 4 மார்க்கில் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு. திருப்பியும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடலாம்னு பார்த்தேன். ஆனால் இங்கேயும் எல்லாம் அட்மிஷன் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் சாமிநாதன் தான் போனேன். என்னையா பண்ணுவோம், என் மாமா கூட்டிகிட்டு போனார். உனக்கு என்னடா பிரச்சனை, நீ நல்லா தானே படிப்பேன். இல்லையா போனேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு இங்கிலீஷில் இருந்துச்சு. சயின்ஸு, ஃபிசிக்ஸு, டெக்னிக்கல் டிராயிங் அப்படி இப்படின்னு எனக்கு புரியலையா. நீ போய் 10 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகுடா, இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது, நீ போடா அப்படின்னு அனுப்பிவிடுற. திருப்பி பாலிடெக்னிக் படிக்க போனேன். போய் எல்லாத்துலேயும் பாஸு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸில் விளையாடினேன். அவர் கொடுத்த ஊக்கம் ஒரு வார்த்தை, நீ போய் ஃபெயிலானாலும் பரவாயில்ல, அப்போ பாலிடெக்னிக் போனால் அடுத்த வருஷம் நமக்கு இருக்கணும்ல, அடுத்த செமஸ்டருக்கு போயிடலாம், அதையே அப்புறம் பாஸ் பண்ணிக்க புரியாட்டினா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். அதோடைய இதுதான் நான் இந்த அளவுக்கு முன்னேற்றதுக்கு காரணம். சாதாரண சிவில் இன்ஜினியர் டிப்ளமோ படித்தேன். இங்கே லோக்கலில் வேலை பார்த்தேன். 10ல் எல்லா மாதிரியும் ஸ்கில் எடுத்து அடிப்படை ஒர்க்கராக தான் செய்ய கொடுக்க போனேன். 2001 போனேன். அங்கேயும் போய் வேலை கஷ்டம். அதுலேயும் பாட்டியத்தில் படிப்பேன். சேஃப்டி கிளாஸு அது இதுன்னு கொஞ்சம் லோக்கலுக்கு தேவையானதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் படித்தேன். அப்படியே அங்கே கொஞ்சம் எஸ்பாஸ்னு ஒன்று கொடுப்பா. ஒர்க் பர்மிட்லேருந்து எஸ்பாஸுக்கு மாறிக்கலாம். அது இருந்தால் கொஞ்சம் டெக்னிக்கல் இந்த டிப்ளமோ இருந்தது உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. அடுத்து அது இருந்தால் கொஞ்சம் பிஆர் அப்ளை பண்ணலாம். 2006 அது கிடைச்சிச்சு. வேலையை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஒரு அடிப்படை தொழிலாளியாக போகிறோம், அடுத்த படிக்கிறோம், அடுத்து முன்னேறோம். அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற வேலையை நல்லபடியாக தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் வேலை பார்த்தது லேம்போஸ்ட் கம்பெனி. நம்ம இபி கம்பெனியில் இருக்குங்க, அது மாதிரி அங்கே எழுதிய அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஒரு ரோட்டையும் எனக்கு தெரியும். இந்த லேம்போஸ்டில் பிஏயில் போனால் 1001 லேம்போர்டு இருக்கும், இந்த ரோட்டில் போனால் 13 லேம்போர்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக மைண்டில் வச்சுருக்கேன். அங்கே பார்த்துட்டு நம்ம ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரியும் இந்த லேம்போர்டு இதாயா பிரச்சனை போயா அப்படின்னு. நான் படித்தது சிவில், ஆனால் வேலை பார்த்தது எலக்ட்ரிக்கல். அடுத்து முடிச்சுட்டு இன்னொரு ரோடு கான்ட்ராக்டர் போய் வேலை பார்த்தேன். ஒரு 3 வருஷம் ஓகே அப்படின்னா இந்த அனுபவம் எனக்கு இன்னும் கூட்டி கொடுத்துச்சு. ஒரு ரோட்டை ஒரு ரோட்டு இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வளர்ந்தோம். அப்புறம் கொஞ்சமாக மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இங்கேயும் சென்னையில் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்தோம். ஸ்கில்டு என்னை மாதிரி உருவான மக்களை டெஸ்ட் எடுத்து சிங்கப்பூருக்கு கூட்டிகிட்டு போகிறது. அது மாதிரி 10 கம்பெனிகள் பழக்கம் வரும். அதுகளுக்கு ஆள் கொடுப்போம், உதவி செய்வோம். அந்த மாதிரியே தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை பயணம். அதே மாதிரி அடுத்து சொந்தமாக வேலை ஆரம்பித்தோம். எந்த லைனை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நாங்கள் வந்து டெலகாம் கான்ட்ராக்டாக இருக்கேன். இங்கே எப்படி பிஎஸ்என்எல் இருக்கு, ஏர்டெல், அது மாதிரி அங்கே சிங்கல் அதோடைய கான்ட்ராக்ட். எல்லாருமே 3G 4G 5G அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, அது மாதிரி நாங்களும் அப்டேட் ஆகிட்டே இருப்போம். வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். யார் யார் ஃபோன் பேசுறீங்களோ எங்களுக்கு பணம் வரும். அது மாதிரி அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒழுக்கம், கல்வி, வேலை வாய்ப்பு. இது முடிஞ்சு நம்முடைய கடமை. பணம் சம்பாதிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்முடைய கடமைகள் செய்யணும். நம்மளுக்கு தேவையானது போக வீடு கட்டியாச்சு, நம்மளுக்கு வருமானத்துக்கு பெருக்கியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளதை மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுக்க வேணாம், கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் என்னுடைய பணி. இதே மாதிரி மாணவர்களும் அவங்களால முடிஞ்சதை செய்யுங்க. முயற்சி நல்லா வாங்க, கரெக்டாக படிங்க. படிக்கிற ஆசிரியர் சொல்லி தான் கொடுப்பாங்க. என்னோட படித்த முருகன்கிற மாணவன் தான் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பார். படித்ததை எனக்கு திருப்பி 2 பேரும் டிஸ்கஷன் தான் எனக்கு 90% புரியும். எழுதுங்க, கணக்குகளை போட்டு பாருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அதுவும் நம்ம ஒரு நான் சாதாரண மாணவர் இப்படி முன்னுக்கு போகலாங்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டு.
பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் வந்து நல்லா இருக்கலாம், ஒரு கம்பெனி மேனேஜராக போகலாம், இல்லாட்டினா ஒரு ஆஃபீஸர் ஆகலாம். ஒரு முதலாளி ஆகிறதுக்கு சாதாரண மாணவனால தான் முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் தான். பெருமைக்கு சொல்லலை, இது உண்மை. எனக்கு 6வது போது நடந்து அவங்க சைக்கிள் வாங்க கூட எங்கள் வீட்டில் பணம் இல்லை. 6வது உடனே எங்கள் மாமா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் காலேஜ் போவோம். சில நாளைக்கு 3 மணி 4 மணிக்கு வந்துட்டா தண்ணி தாகம் இடையே பூஞ்சிட்ட பக்கத்துக்கு கம்மாயில் 3 குடிச்சிட்டு போகிறது. இப்போ எல்லாரும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை கொண்டே விடுறாங்க, கூட்டிகிட்டு வர்றாங்க. திருப்பி எங்கள் மாதிரி சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரும்போது அவனால அந்த வேலையை செய்ய முடியலை. நம்மள மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வர்றவன் நல்லா இருக்கான், காலையில் எழுந்திரிச்சுனா வேலைக்கு போறான், ரொம்ப சொகுசாக வளர்ந்த பிள்ளைய அவனால அதனுடைய வேலைகளை செய்ய முடியல. அது யதார்த்தமான உண்மை, கண்ணார பார்க்கலாம். இப்ப 2000க்கு அப்புறம் வர்ற குழந்தைகள் ரொம்ப அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப டேக்கேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் தனியா ஒரு இண்டிவிஜுவலா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறான். அது அதோட வேதனையா இருக்கும் உங்களுக்கு. அதனால எல்லாரும் அந்தந்த பிள்ளைகளை கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வாங்க, கஷ்டப்பட்டு விடுங்க, அதான் நல்லது. என் பிள்ளைகள் அப்படிதான், அங்கேயும் 3மே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது, பிரைவேட்டுக்கு அனுப்பல. ஏசி போட மாட்டேன் வீட்டில் இருக்கும். ரொம்ப இதெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. நம்மளோட திடீர்னு ஒரு இடத்துல இருக்கோம், மாறி இருக்கோம், அது நம்ம சமாளித்து இருக்கணும். இதான் என்னுடைய இது, என் ஆண்டவர் எடுத்துக்காட்டு. இதை என்னுடைய நன்றியுடையாகவும் சொல்லி இதோட வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.